ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நாம் 10 days ஹிந்தி கிளாஸ் வீடியோவில் Day 6 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த 4 வார்த்தைகள், அதாவது இப்போதான், இப்போதைக்கு, இப்போ கூட, இப்போ இருந்து, இந்த 4 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸில் எப்படி பேசுகிறது, ஹிந்தியில் எப்படி பேசுகிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோஸ் இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன் இல்லையா, இதில் வர சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அபி அபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு அபி அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இது காமனாக நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அபி அபி, இல்லை அபி பஸ், இல்லை பஸ் அபி அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ நிறைய இடங்களில் அபி அபி அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. பஸ் அப்படின்னா தான் அப்படின்றத குறிக்கும். ஸோ இப்போ தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் அபி அப்படின்றதையும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே அபி அபி ஆயா ஹூன். ஸோ மே அபி அபி ஆயா அப்படின்றத கூட சொல்லலாம். ஸோ மே அபி அபி ஆயா. இதுவே ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே அபி அபி ஆயி அப்படின்னு சொல்லணும். மே அபி அபி ஆயி ஹூன் அப்படின்னு சொல்லணும். நான் அப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அவர் இப்போ தான் ஆஃபீஸ்க்கு போனார் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ தான் வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கு போனார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ அபி அபி ஆஃபீஸ் கேலியே, ஆஃபீஸுக்காக அப்படின்னா ஆஃபீஸ் கேலியே நிக்லேஹேன். ஸோ நிக்கலோ அப்படின்னா கிளம்பு அப்படின்றது அர்த்தம். நிக்லேஹேன் அப்படின்னா கிளம்பினார் அப்படின்றத ரெஸ்பெக்டோட சொல்கிறதா அர்த்தம். ஓகேவா? ஸோ ஓ அபி அபி ஆஃபீஸ் கேலியே நிக்லேஹேன். இல்லை போ அப்படின்னா ஜாவோ அப்படின்னு சொல்லுவோம். அதோட பாஸ்ட் டென்ஸில் கையே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கையா கையி கையே. இங்கே ஓ அவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கையா அப்படின்றத கூட சொல்லலாம். ஓ அபி அபி ஆஃபீஸ் கேலியே கையா அப்படின்றதும் சொல்லலாம். கையா ஹே. ஸோ நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம்னே அபி அபி காயா. ஸோ நாங்கள் அப்படின்னா ஹம். இங்கே பாஸ்ட் டென்ஸில் 2 கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம். எதை யாரை அப்படின்னு கேட்கறதுக்கு. ஸோ அப்படி கேட்கும் பொழுது நமக்கு ஒரு பதில் கிடைச்சது, மீனிங்ஃபுல்லான கொஷின் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எதை சாப்பிட்டீங்க, யாரை சாப்பிட்டீங்க, எதை சாப்பிட்டாய் அப்படின்னு நம்ம ஒரு மீனிங்ஃபுல்லான கொஷின் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஹம்னே சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். ஹம்னே அபி அபி காயா. ஸோ இங்கே சப்ஜெக்ட் அதாவது வேர்பு மாறாது. யாராக இருந்தாலுமே காயா அப்படின்றது தான் சொல்லுவோம். ஏன்னா சப்ஜெக்டில் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டோம். ஹம்னே அபி அபி காயா. நான் இப்போ தான் காஃபி குடித்தேன், எனக்கு காஃபி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின்னே அபி அபி காஃபி பியாஹூன். ஸோ அபி அபி காஃபி பியாஹூன் அப்படின்னா இப்போ தான் காஃபி குடித்தேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ மெயின் நே இங்கேயும் சப்ஜெக்டில் நே வந்துருச்சு. ஸோ பியாஹூன் அப்படின்றது அப்படியே தான் வரும். பியோ அப்படின்னா குடி அப்படின்றது அர்த்தம். அதோட பாஸ்ட் டென்ஸ் பியா. முஜே காஃபி நஹி சாகியே அப்படின்னா எனக்கு காஃபி வேண்டாம் அப்படின்றது அர்த்தம். நஹி சாகியே அப்படின்னா வேண்டாம். நான் இப்போ தான் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே அபி அபி காலேஜ் சே. காலேஜில் இருந்து அப்படின்னா காலேஜ் சே. கர் ஆயாஹூன் அப்படின்னா வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்றது அர்த்தம். நான் இப்போ தான் உங்களை பற்றி நினச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸில் இங்கே பாருங்கள் மே அப்படின்றதுல நே வரல, சேர்க்கல, வெறும் மே தான் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா எதை வந்தாய், யாரை வந்தாய், ஒரு மீனிங்ஃபுல்லான கொஷின் நம்ம இங்கே ஃபார்ம் பண்ண முடியாது, அதுக்கு பதிலும் கொடுக்க முடியாது. அதனால் நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கல, மே மட்டும்தான் வருது. ஸோ அப்போ வேர்பு மாறும் சப்ஜெக்டை பொறுத்து. இங்கே மே நான் அப்படின்றது ஒரு ஆண் சொல்கிறீங்க அப்படின்னா ஆயா ஹூன், ஒரு பெண் சொல்கிறீங்க அப்படின்னா ஆயி ஹூன் அப்படின்றத சொல்லணும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இங்கே வேர்பு மாறுது. ஒன்று சப்ஜெக்ட் மாறும், இல்லைன்னா வேர்பு மாறும். நான் இப்போ தான் உங்களை பற்றி நினச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின்னே அபி அபி தும்ஹாரே பாரேமே சோச்சா. ஸோ எதை நினைத்தாய், யாரை நினைத்தாய், ஒரு மீனிங்ஃபுல்லான கொஷின் வருது. மெயின்னே அப்படின்னு வரும். அபி அபி அப்படின்னா இப்போ தான். தும்ஹாரே பாரேமே அப்படின்னா உங்களை பற்றி நினைச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சோச்சா. சோச்சோ அப்படின்னா நினை அப்படின்றது அர்த்தம். சோச் அப்படின்றது தான் வேர்பு. அவர் இப்போ தான் சாப்பிட்டுட்டு தூங்கினாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ அபி அபி காக்கர் சோகையா ஹே. ஸோ சோகையா அப்படின்னா தூங்கினார் அப்படின்றது அர்த்தம். ஸோ தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு சோகையா ஹே. காக்கர் அப்படின்னா சாப்பிட்டுட்டு, காவோ அப்படின்னா சாப்பிடு. ஸோ சாப்பிட்டுட்டு தூங்கினார். 2 வேர்பை
இணைக்கிறதுக்காக வர்றது தான் கர், காக்கர் இல்லை காக்கே சோகையா அப்படின்றதும் சொல்லலாம். இதுவே அவள் அப்படின்னா சோகையி அப்படின்னு மாறும். அந்த பஸ் இப்போ தான் போச்சு, இப்போ தான் கிளம்புச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ பஸ் அப்படின்னா அந்த பஸ், அபி அபி சலிகையி அப்படின்னா வந்து கிளம்புச்சு, போயிடுச்சு, புறப்பட்டுச்சு அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். சலிகையி. நான் இப்போ தான் அவரை பார்த்தேன். ஸோ தேக்கோ அப்படின்றது தான் வெர்பு, அதோட பாஸ்ட் டென்ஸ் தேக்கா. மெயின்னே உசே அபி அபி தேக்காஹோன். மெயின்னே அப்படின்னா நான், உசே அப்படின்னா அவரை, இப்போதான் அபி அபி, தேக்காஹோன் அப்படின்னா பார்த்தேன் அப்படின்றது அர்த்தம். அவர் இப்போதான் அவரோட வேலையை முடிச்சாரு அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்னே, அவர் அப்படின்னா இங்க ஓ வராது. எதை முடித்தார், யாரை முடித்தார். எதை முடித்தார் அப்படின்னா வேலையை முடித்தார்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ சப்ஜெக்ட் கூட நம்ம வந்து நே சேர்க்கணும். பாஸ்ட் டென்ஸ்ல பேசும்பொழுது உசேக்கு பதிலாக உஸ்னே சொல்லுவோம். உஸ்னே அபி அபி அப்னா காம் அப்படின்னா அவருடைய வேலையை, தன்னுடைய வேலையை, தன்னுடைய வேலையை அவர் முடித்தார். அப்னா காம். கதம் கியா ஹே அப்படின்னா முடித்தார், செய்து முடித்தார் அப்படின்றது அர்த்தம். ஸோ கரோ அப்படின்னா, கதம் கரோ அப்படின்னா முடி, கதம் கியா அப்படின்னா முடித்தார்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றது அர்த்தம். அவங்க இப்போதான் என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ சேம் இங்கே அதே போல கண்டிஷன் அப்ளை பண்றோம். அதனால உஸ்னே அபி அபி அப்படின்னா இப்போதான், முஜ்சே அப்படின்னா என்னிடம், பாத் கே அப்படின்னா பேசினாங்க, பாத் கரோ அப்படின்னா பேசு, பாத் கே அப்படின்னா பேசினாங்க. இப்போதைக்கு நான் பிஸியா இருக்கேன். இங்க நம்ம என்ன சொல்றோம், இப்போதைக்கு. ஸோ இப்போ அந்த மொமெண்ட்டை சொல்றது, அந்த நிமிஷத்தை பத்தி பேசுறது. இப்போதைக்கு நான் பிஸியா இருக்கேன். அபி கேலியே அப்படின்னா இப்போதைக்கு, இல்லை ஃபில்ஹால் அப்படின்றதும் சொல்லலாம். இப்போதைக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டு வார்த்தை இருக்கு. அபி கேலியே, ஃபில்ஹால். மே வியஸ்துஹூன் அப்படின்னா நான் பிஸியா இருக்கேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ மே வியஸ்துஹூன், அபி கேலியே மே வியஸ்துஹூன், ஃபில்ஹால் மே வியஸ்துஹூன். இப்போதைக்கு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு அபி கேலியே முஜே ஏ நஹி சாகியே. இது அப்படின்னா ஏ, நஹி சாகியே அப்படின்னா வேண்டாம். ஸோ அபி கேலியே முஜே நஹி சாகியே, ஃபில்ஹால் முஜே ஏ நஹி சாகியே, ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். இப்போதைக்கு இது நமக்கு போதும் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ ஃபில்ஹால் இல்லை அபி கேலியே, அபி கேலியே. ஹம்கோ அப்படின்னா நமக்கு, ஏ காஃபி ஹே, காஃபி அப்படின்னா போதும், ஏ காஃபி ஹே அப்படின்னா இது நமக்கு போதும். இப்போதைக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணுங்க. ஃபில்ஹால் ஏ ஃபோன் உபயோக் கரோ, யூஸ் பண்ணுங்க அப்படின்னா உபயோக் கரோ, ஏ ஃபோன் அப்படின்னா இந்த ஃபோன், இல்லை அபிகேலியே ஏ ஃபோன் உபயோக் கரோ அப்படின்றத சொல்லலாம். இப்போதைக்கு நாம் இங்கே தங்கிக்கலாம், இல்லை நாம் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரஹோ அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ டெஹரோ அப்படின்னா தங்கு, ரஹோ அப்படின்றதும் யூஸ் பண்ணலாம், டெஹரோ அப்படின்ற ஒரு வேர்பும் யூஸ் பண்ணலாம். தங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ரக் சக்தேஹேன். ஃபில்ஹால் ஹம் அப்படின்னா நாம், யஹான் அப்படின்னா இங்கே, ரக் சக்தேஹேன் இல்லை டெஹர் சக்தேஹேன் அப்படின்னா இங்கே தங்கிக்கலாம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அடுத்தது இனிமேல் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம், இனிமேல் அப்படின்னா ஆகேசே, இதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ ஆகேசே அப்படின்னா இனிமேல் அப்படின்றது அர்த்தம். ஸோ அபிசே அப்படின்றதும் சொல்லலாம். இப்போ இருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அபிசே. ஸோ இருந்து அப்படின்னா சே. ஸோ இனிமேல் அப்படின்றதுக்கு ஆகேசே, இப்போ இருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்சே. இது நடக்கக்கூடாது, இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஐசா நஹி ஹோனா சாகியே. ஐசா அப்படின்னா இந்த மாதிரி, நஹி ஹோனா சாகியே அப்படின்னா நடக்கக்கூடாது. இனிமேல் நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆகேசே இல்லை அப்சே, இதுக்கப்புறம் இப்பத்துல இருந்து. மே அப்படின்னா நான், வஹான் அங்கே, கபி நகி ஜாவுங்கா போகவே மாட்டேன், எப்பவுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கபி நகி ஜாவுங்கா. பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா கபி நகி ஜாவூங்கி. இனிமேல் நான் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆகேசே மே ரோஜ் ப்ராக்டிஸ் கரோங்கா. ரோஜ் அப்படின்னா வந்து தினமும், ப்ராக்டிஸ் கரோங்கா அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் கருங்கி அப்படின்னு சொல்லணும். இனிமேல் நான் தினமும் சந்திப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு நாம் டெய்லி மீட் பண்ணுவோம். அப்சே அப்படின்னா இதுக்கப்புறம், இப்பத்துல இருந்து. ஹம் அப்படின்னா நாம், ரோஜ் மிலேங்கே அப்படின்னா தினமும் சந்திப்போம். இனிமேல் நான் ஹிந்தியில பேசுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு, இப்பத்துல இருந்து நான் ஹிந்தியில பேசுவேன். அப்சே மே ஹிந்தி மே போலூங்கா. இதுவே பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ஹிந்தி மே போலூங்கி அப்படின்னு சொல்லணும். போலோ அப்படின்னா பேசு, பேசுவேன் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லும் பொழுது போலூங்கா போலூங்கி. இனிமேல் நான் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன், வீணாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு, வேஸ்ட் பண்றதுக்கு வந்து பர்பாத் அப்படின்ற ஒரு ஹிந்தி வார்த்தையை யூஸ் பண்ணுவோம்.
அப்சே இப்பத்துல இருந்து, மே அப்படின்னா நான், சமை அப்படின்னா நேரம், பர்பாத் நஹி கருங்கா அப்படின்னா வீணடிக்க மாட்டேன், வீணாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதா அர்த்தம். நஹி கருங்கா அப்படின்னா அதை செய்ய மாட்டேன். பர்பாத் நஹி கருங்கா, பர்பாத் நஹி கருங்கி அப்படின்னா வீணாக்க மாட்டேன்னு ஒரு பெண் சொல்றதா அர்த்தம். ஸோ இப்போ கூட அப்படின்னு சொல்றதுக்கு அபிபி அப்படின்னு சொல்லலாம். அபி இல்லை அபிபி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். நீங்க அப்படின்னா கோஷிஷ் கர் சக்தேஹேன் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். கோஷிஷ் கரோ அப்படின்னா ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கோஷிஷ் கர் சக்தேஹேன். இப்போ கூட நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு அபிபி மே தும்ஹாரா அப்படின்னா உங்களுக்காக இந்தசார் கர் ரஹா ஹூன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்த கண்டினியூஸாக செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டினியூஸ் டென்ஸில் பேசும்பொழுது ஹிந்தியில் வந்து ரஹா ரஹி ரஹே யூஸ் பண்ணி பேசணும். இந்தசார் கரோ அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தசார் கர் ரஹா ஹூன், இந்தசார் கர் ரஹி ஹூன். பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா கர் ரஹி ஹூன் அப்படின்றத சொல்லணும். அவர் இப்போ கூட வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு ஓ அபிபி காம் கர் ரஹாஹே, அவர், அதனால தான் காம் கர் ரஹாஹே. காம் கரோ அப்படின்னா வேலை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு காம் கர் ரஹாஹே. பெண்ணா இருந்தாங்க அவள் இப்போ கூட வேலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு வந்து காம் கர் ரஹிஹே அப்படின்றத சொல்லலாம். அவங்க இப்போ கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட, இந்த ஏஜில் கூட, அந்த மாதிரி இடங்களில் நம்ம பேசுவோம் இல்லையா. அவர்கள் அப்படின்னா அபிபி அப்படின்னா இப்போ கூட, அச்சி தோஸ்து ஹேன் அப்படின்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹேன், அச்சி தோஸ்த் அப்படின்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸு. இப்போ கூட அவர் நம்மளை ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அபிபி ஓ ஹமேன் யாத் கர் ரக்தா ஹே. ஸோ யாத் கரோ அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ, யாத் கர்த்தா ஹே அப்படின்னா வந்து ஞாபகம் வச்சிருக்கார் அப்படின்றது அர்த்தம். யாது கர் ரக்தா ஹே அப்படின்றதும் சொல்லலாம். யாது கர் ரக்தா ஹே அப்படின்றது வைத்து இருக்கார் அப்படின்றது அர்த்தம். ஹமேன் அப்படின்னா நம்மளை. இப்போ கூட அவர் என்னை நம்பலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அபிபி உசே அப்படின்னா அவர், முஜ்பர் அப்படின்னா என் மீது, விஸ்வாஸ் நஹிஹே அப்படின்னா நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை வைக்கவில்லை, விஸ்வாஸ் நஹி ரக்தாஹே அப்படின்றதும் சொல்லலாம். நஹி ரக்தாஹே அப்படின்னா நம்பிக்கை வைக்கலை. ஒரு பெண்ணை பற்றி பேசும்பொழுது விஸ்வாஸ் நஹி ரக்திஹே அப்படின்றத சொல்லலாம். முஜ்பர் அப்படின்னா என் மீது அப்படின்றது அர்த்தம். மேலே நம்பிக்கை வைக்கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதனால தான் முஜ்பர். விஸ்வாஸ் அப்படின்னா நம்பிக்கை. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே வந்து இப்போதைக்கு, இப்போ கூட, இப்பத்திலிருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் எப்படி பேசுறது அப்படின்றத வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். வேறு ஏதாவது சென்டென்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.